இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிற இந்த கால நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நம்ம இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலவிதமான நெருக்கத்தில் உலகம் போய் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதனால் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு லாபகரமாய் ஆசீர்வாதமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் குறிப்பாக கடந்த நாட்களில் பிள்ளைகளுடைய மாணவர்களுடைய இந்த தேர்வுகள் நடந்தது. அதனால் இந்த தேர்வில் அநேகர் பிள்ளைங்க தேர்வு எழுதி பிள்ளைங்க பாஸ் பண்ணுவதற்கு கிருபை தந்தார். அதை ஒட்டி ஒரு வசனத்தை நம்ம இந்த நாளில் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். 147 சங்கீதம் அதில் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நம்ம வாசிப்போம்னால் 13வது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான். அதனால் இது பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். தேவ சமூகம் பாருங்கள், பிள்ளைகளுக்காக அநேகர் கண்ணீர் விட்டு என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்கிறாங்க. காலம் கெட்டு போயிருக்குது, கொடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பிள்ளைங்களுக்காக ஜெபிப்பது உண்டு, பிள்ளைங்களுக்காக அழுகிறது உண்டு, மன்றாடுவது உண்டு. எத்தனையோ பெற்றோருங்க ஊழியக்காருடைய குடும்பத்தில் வந்து சொல்லி அழுகிறாங்க, எங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் கெட்டு அழிஞ்சு போகுது, எங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவையில்லாத பிள்ளைங்கள்லாம் வந்து வீட்டுக்கிட்ட உக்காடுறாங்க, இது நாங்கள் கேட்டால் சண்டை வரும், அப்படிலாம் பிள்ளைங்க தவறான பழக்கத்துக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறாங்கப்பா, எங்கள் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அநேகர் தாய்மாருங்க பாட்டிமாருங்க அப்படி குடும்பத்தை சார்ந்தவங்க சொல்கிறது பிள்ளைங்க அடங்கிறதில்ல, பிள்ளைங்க கீழ்ப்படியதில்லை, பிள்ளைங்களுக்குள்ள தாழ்மை இல்லைன்னு சொல்லி அநேக விதத்தில் பெற்றோருங்க கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலை. நல்லா கவனிங்க. இன்றைக்கி பிள்ளைங்களுக்காக அநேகர் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. பிள்ளைங்க எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்க அநேக பிள்ளைங்க கடந்த நாட்களில் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதினாங்க. போதகர் மாறுங்க சபைகளில் கூடுகிற இடத்துலலாம் பிள்ளைங்களுக்காக ஜெபம், நல்ல ஞானத்துக்காக அநேக பிள்ளைங்க வந்து கூட திருசபையில் ஜபித்தது போனது உண்டு. அதனால் இப்படிப்பட்டவங்களுக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை தந்திருக்கிறார். அவங்க தோல்வியை சந்திக்கக்கூடாதபடிக்கு தேவன் வெற்றியை தந்திருக்கிறார். பிள்ளைங்க நல்லா படித்து முன்னேறுவதற்கான வழிவாசல்களை கர்த்தர் தந்தருளுவார், தேவைகளை சந்திப்பார், கர்த்தர் நடத்துவார். அதனால் பிள்ளைகளுக்கு ஏற்ற ஒரு வசனம் உண்டு, வாசிக்கிறோம் பாருங்கள். 147 சங்கீதம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கணும்னு சொல்லி தான் ஒவ்வொரு பெற்றோருடைய எண்ணங்கள். சில பிள்ளைங்க தூரத்தில் போய் தங்கி படிப்பாங்க, பிஜியில் போய் தங்கி படிப்பாங்க. சில பிள்ளைங்க வெளி தேசத்தில் போய் படிப்பாங்க, வெளி மாநிலத்தில் போய் படிப்பாங்க. அப்போ இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோருங்க சொல்லப்படுகிற ஒரு அறிவுரை, பெற்றோருங்க அந்த பிள்ளைகளை விசாரிக்கும் போது ஃபோன் மூலிமா பேசும்போது, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களாப்பா, அந்த இடம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, நல்லா படிக்கணும், அப்படித்தான் ஆலோசனை சொல்லுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க. அறிவுறுத்துதல் பிள்ளைகளுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி பிள்ளைகளை சொல்லி கவலைப்படாதீங்க, மம்மி டாடி பிரிஞ்சு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு தான், நீங்கள் படிச்சுட்டு பிற்பாடு திரும்பவும் மம்மி டாடிக்கிட்ட தானே வந்துடுவீங்க, அப்படி உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஏசப்பா நடத்துவாருன்னு சொல்லி சில பிள்ளைங்களை நம்ம ஆலோசனை சொல்லி அவங்கள என்ன பண்ணுவோம், நேர்த்தியான வழிகளுக்குள்ளே நடத்துவோம். அப்படி தேவ சமூகத்தில் பாருங்கள், தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாருன்னா, நாம் ஜபிக்கிற ஜபம், விடுகிற கண்ணீர், இதை கொண்டு கர்த்தர் பிள்ளைகள் ஆசீர்வதித்து நடத்துகிறார். வசனம் ரொம்ப அழகாக சொல்லுகிறது, அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஒரு வீட்டிற்கு உண்டாகிறது ஒரு கதவுக்கு தேவைப்படுது பாதுகாப்பான ஒரு தாழ்பால் தான் வீட்டுக்கு பாதுகாப்பு. ஒருத்தரை வந்து உள்ளே புகுந்துடக்கூடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இரவுலையோ இல்லை வெளியில் போகும்போதோ தாழ்பால் இட்டு நம்ம படுக்கிறோம், தாழ்பால் இட்டு நம்ம வெளியே போகிறோம், ஒரு நல்ல பூட்டி நம்ம வெளியே போகிறது உண்டு. அப்போது ஒரு வீடு என்றால் அந்த வீட்டிற்கு பாதுகாப்பு, ஒரு தாழ்பால் எப்படி பாதுகாப்போ அப்படி போல் பிள்ளைகளும் அந்த குடும்பத்தில் பாதுகாப்பாக இருக்கணும்.
அதனால தான் பிள்ளைங்களை இப்படிப்பட்ட வீட்டிற்கு உண்டான காரியங்களில் ஒப்புவிட்டு பேசப்படுகிற ஒரு காரியம். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வீடுகளில் பிள்ளைங்க இருப்பாங்க, சிறு பிள்ளைங்க இருப்பாங்க, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க இருப்பாங்க, இன்னும் அதிக வளர்ந்த பிள்ளைங்க, வாலிப பருவத்தில் இருக்கிற பிள்ளைங்க, யார் எப்படி இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிப்பது, நம்ம எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது, குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்கப்படும் போது அந்த பிள்ளைங்க எல்லா விதத்தில் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அதனால தான் என்ன சொல்கிறார்ப்பா, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளே என்ன பண்ண ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி. அப்போ தேவன் நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைங்க தாறுமாறான வழியில் போகக்கூடாதபடிக்கு, உலக பிரகாரமான வாழ்க்கை, தேவையில்லாத நண்பர்கள், தீமையான காரியங்களுக்குள்ளே பிள்ளைங்க போகக்கூடாதபடிக்கு தேவன் தம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாரா, பாதுகாக்கிறார். நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நாம தான் பொறுப்பு, நாம தான் ஜவாப்தாரி, நாம தான் பிள்ளைகளுக்காக ஜபிக்கணும். தேவ சமூகத்தில் பிள்ளைகளை நடத்தணும். ஆண்டுடைய வசனத்தை பிள்ளைங்களுக்கு ஊட்டி வளர்க்கணும். அப்போது பிள்ளைங்க எல்லா விதத்திலும் பாதுகாக்கிறாங்க, இடரல் அடைய மாட்டாங்க, அந்த பிள்ளைங்க தவறி போக மாட்டாங்க. தேவனுடைய வசனத்துக்குள்ள நடத்தப்படும் போது பிள்ளைங்க எல்லா விதத்திலும் பாதுகாப்பாக இருப்பாங்க. பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தைக்கு ஒருங்கிணைந்து நடத்த பிள்ளைங்களை சிறு வயது துவங்கி சிறுவல் பள்ளிகளுக்கு, வாலிப முகாம்களுக்கு, திருசபையில் தேவ ஆலயத்துக்கு, ஆராதனைகளுக்கு கொண்டு போயிட்டு உட்கார வைக்கப்படும் போது அந்த பிள்ளைங்க அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறாங்க. இதுதான் ஒரு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, இதுதான் ஒரு பிள்ளைங்களுடைய வளர்ச்சிக்கு அடையாளம். அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க, அக்கம் பக்கம் இருக்கிற பிள்ளைங்க, சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அந்த பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்துக்குள்ள நடத்தணும், நல்ல ஆலோசனைக்குள்ள நடத்துவதற்கு தேவ சமூகத்தில் நாம் முன்னேறி கடந்து போவதற்காக முற்படணும். தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை தான் அவர் எதிர்பார்க்கிறார், கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆகினால தேவனாகிய கர்த்தருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பார்த்து ஆங்கிலத்தில் 2 வசனத்தை வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் ஓ ஜெருசலேம், பிரைஸ் ஐ காட் ஓ சியோன். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உன் எல்லைகளை சமாதானத்துக்குள்ளாக்கி உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தியாக்குவார். 3 வசனம் என்ன ஒரு அழகான ஒரு வசனம் பாருங்கள். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், போஷிப்பார், பாதுகாப்பார், மகிழ்ச்சியும் சமாதானத்தை தருவார். இதை தான் தேவனிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிற ஒரு நன்மையான ஒரு காரியங்கள். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். நல்ல ஆசீர்வாதமான வார்த்தையை இந்த இடத்துல எங்களிடத்தில் பேசியிருக்கிறீங்க. இந்த வசனங்களுக்காக ஸ்தோத்திரம், பெற்றோர்களுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஒரு குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தாவே இந்த பிள்ளைகள் நடத்தப்படுகிற விதம், குடும்பம் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிப்பீர். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.